அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்து. என்ன ஃபர்ஸ்ட் என்ன பேசணும்? இனிய தமிழ் புத்தாண்டு. இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம ஒரு 2 விஷயம் உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்கு. முதல் விஷயம் என்னன்னா, ஒய்ஃப்க்கு ஸ்கேன் பண்ணதுல வந்து எல்லாமே நார்மலா இருக்கு. ஹீமோகுளோபின் 11 ஹீமோகுளோபின் 11 அப்படி 11 வந்துருச்சு. 11 பாயிண்ட்க்கு வந்துருச்சு. பாயிண்ட்க்கு வர்றது முக்கியம் கிடையாது. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா இன்னொரு 2 months தான் இருக்கு. அதை மெயின்டைன் பண்ணணும். 1 month ஃபுல்லா பார்த்தா 1 month. அப்படியே ஆஃபா பார்த்தா அரை மந்த் இருக்கா? ஆனால் எப்போ டெலிவரி டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னாங்க, ஜூன் மந்த் கொடுத்துருக்காங்க, 11 டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா, ஒய்ஃப் வந்து எனக்கு பேக்கிங் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. உங்களுக்கே தெரியும் நம்ம சேனலில் கேக் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. அண்ட் இதுக்கு முன்னாடியும் பேக்கிங் கிளாஸ் எடுக்க போகிறோன்னு சொன்னதுக்கு நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணிங்க. பட் என்னால் தான் அது எடுக்க முடியல. அப்படிப்பட்ட சுச்சுவேஷனுக்குள்ளே நான் வந்துக்கிட்டு இருக்கேன். பேக்கிங்காகவே ஒரு தனி சேனல் ஓப்பன் பண்ணி நீங்கள் பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஏன் நீங்கள் இந்த சேனல்லே நீங்கள் போடலாம்ல அப்படின்னு கேட்கலாம். என்னென்னா, ஒரு பேக்கிங் ஒரு ஜேர்னியை நம்ம வந்து அதை செலக்ட் பண்ணிட்டோம்னா அதுக்கு ரிலேட்டடாக வீடியோ போட்டால் மட்டும்தான் அது நல்லா க்ரோத் ஆகும். கேக் வீடியோ 2 வீடியோ, அப்புறம் எங்களோட கண்டென்ட் 2 வீடியோ மிக்ஸ் ஆகும்போது பார்க்குறவங்களுக்குமே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். நீங்கள் பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா அந்த சேனல் லிங்க்கை வந்து கீழே கொடுக்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் நாளை சந்திப்போம்.